வேலன் சோசியல் மீடியா. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். கடந்த 4 மாதங்களாக வளைகுடாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. இதனால் மக்களின் செலவு கூடியுள்ளது. அதை கருத்தில் கொண்டு மக்களின் நிதிச்சுமையை குறைக்கும் வகையிலும் மக்கள் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்கான செலவழிக்கப்படும் தொகையினை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும். இந்த திட்டம் பொங்கல் திருநாள் முதல் செயல்பாட்டுக்கு வரும். எரிவாயு சிலிண்டருக்கு விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டம் மூலம் 1.30 கோடி குடும்பங்கள் பயனடைவார்கள் என்று முதல்வர் விஜய் தெரிவித்தார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,538 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கத்தில் உள்ளது. அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 11,308 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. மாலை 12,324 கனஅடியாகவும் நேற்று காலை 12,883 கனஅடியாகவும் நீர்வரத்து உயர்ந்து தொடர்ந்து மாலையில் மேலும் அதிகரித்து வினாடிக்கு 13,538 கனஅடியானது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. வரும் நீரின் அளவை விட வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நீர்மட்டம் 86.83 அடியாகவும் நீரிருப்பு 49.09 TMC ஆகவும் உள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நேற்று முன்தினம் வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று 13,000 கனஅடியானது. கர்நாடகாவின் திட்டம் மற்றும் புள்ளியியல் துறை அமைச்சரான நாகேந்திரா இதற்கு முன்பு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது கர்நாடக வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி ஆணையத்தின் வங்கி கணக்குகளில் இருந்து ரூ.187.3 கோடி கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. கர்நாடக வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி ஆணையத்தின் வங்கிக் கணக்குகளில் இருந்து ரூ.187.3 கோடி கொள்ளையடிக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக அமைச்சர் நாகேந்திரா பதவி விலக வலியுறுத்தி சட்டப்பேரவை வளாகத்துக்கு வெளியே பாஜக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டப்பேரவை 2026 ஆண்டு நவம்பர் 8 தேதியை தீபாவளி தினமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தர்ஷனா படேல் மற்றும் ஆஷ் கல்ரா ஆகியோர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தனர். இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் தெற்காசிய சமூகத்தினர் மீது ஆழ்ந்த மரியாதை செலுத்தும் இத்தீர்மானம் அன்றைய தினத்தில் கலிபோர்னியா மக்கள் அனைவரும் பங்கேற்று மகிழுமாறு அழைப்பு விடுக்கிறது. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மற்றும் ஜைனர்களால் கொண்டாடப்படும் விளக்குகளின் வரிசை என்றழைக்கப்படும் தீபாவளி இருள் மீது ஒளியும் தீமை மீது நன்மையும் வெல்லும் பண்டிகையாக சிறப்பிக்கப்படுகிறது.